வணக்க மக்களே, பாரம்பரியமான உணவு முறைகள் அப்படின்றது நிறைய இருக்கு. அதுல ஒரு பகுதியாக கீரையும் இடம்பெறுகிறதுங்க. இந்த ஒரு பதிவுல மணத்தக்காளி கீரையின் மருத்துவ பயன்களும் அதில் குணங்களும் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். வாங்க நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம். கீரை அப்படின்னாவே பலராலும் விரும்பி உண்ணப்படும் ஒரு கீரை இந்த ஒரு மணத்தக்காளி கீரை. அதாவது மணத்தக்காளி கீரை அப்படின்றது தான் நம்மளுடைய பேச்சுவாக்குல மணத்தக்காளி கீரை அப்படின்னு மாறிடுச்சுங்க. அத்தியாவசியமான சத்துக்கள் அதிகமா இருக்குங்க. நமது உடல் இயங்குவதற்கு இரும்பு சத்து, பாஸ்பரஸ், கால்சியம் இதெல்லாம் நமக்கு தேவை. இதர ஊட்டச்சத்துக்களான இரும்பு சத்து நமக்கு தேவையான அளவு இந்த ஒரு கீரையில அதிக அளவு இருக்குங்க. மணத்தக்காளி கீரையை வளரும் குழந்தைகளுக்கு முதல் பெரியவர்களுக்கு வரை அனைவரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தினந்தோறும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடல் சூட்டை தணிக்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள் நம்ம மணத்தக்காளி கீரையை சமைத்து சாப்பிட்டு வரவே சூடு குறையும். நம்ம அதை வச்சு நம்ம தனி எதனா பண்ணணும்னா கிடையவே கிடையாது. நம்ம எப்பவுமே உணவுக்கு சேர்த்துக்கிற மாதிரி